இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நாட்டின் பல்வேறு திசைகளுக்கும் முஸ்லிம்கள் பிரச்சாரப் பணியுடன் நுழைகிறார்கள். அரேபியர்கள் இஸ்லாமிய பிரச்சாரகர்களாக கேரள கடற்கரைக்கு வந்தது அன்றைய மிகவும் புகழ்பெற்ற துறைமுகமான முசிறி என்று அழைக்கப்பட்ட கொடுங்கல்லூர் நகரத்தில்தான். நேர்மை, பரஸ்பர அன்பு, நற்பண்பு மற்றும் உண்மையை கடைபிடித்த மாலிக் பின் டினாரையும் அவரது குழுவினரையும் கேரள மக்கள் கௌரவித்தனர். இஸ்லாமிய பிரச்சாரகர்களான இவர்களின் தன்னலமற்ற பணியும் முன்மாதிரியான வாழ்க்கையும் ஏகத்துவ நம்பிக்கையும் எளிய வழிபாடுகளும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. கொடுங்கல்லூரில் மன்னரின் அனுமதியுடன் சேரமான் மசூதி நிறுவப்பட்டது. கொல்லம் மற்றும் பழையங்காடியிலும் பர்க்கனூர், மங்களூரு, காசர்கோடு, ஸ்ரீகண்டபுரம், தர்மப்பட்டணம், பந்தலாயனி, சாலியம் ஆகிய இடங்களிலும் மசூதிகள் நிறுவப்பட்டன. சின்ன மக்கா என்று அழைக்கப்படும் வகையில் பொன்னானி இஸ்லாமிய பிரச்சாரத்தின் மையமாக மாறியது. தீண்டத்தகாதவனே விலகிப்போ, விலகிப்போ. ஈஸ்வரா, விலகிப்போ, விலகிப்போ, விலகிப்போ. தரித்திரமே, இன்னும் குடிக்கணும் அண்ணா, வா. கேரளாவில் நிலவிய கடுமையான தீண்டாமையும் நிலப்பிரபுக்களின் ஒடுக்குமுறையும் ஏழை எளிய மக்களிடையே சமத்துவத்தை போதிக்கும் இஸ்லாத்தின் ஏகத்துவ கொள்கையின் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியது. கடற்கரை ஓரங்களிலும் ஏழைகளிடமும் தலித் மக்களிடமும் இஸ்லாமிய செய்தி வேகமாக பரவியது. நிலப்பிரபுக்கள் முதல் முட்கள் வரை அனைத்திற்கும் அஞ்சி வாழ்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வல்ல இறைவனுக்கு மட்டுமே அஞ்சி மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நின்றதுதான் இஸ்லாம் ஏற்படுத்திய குறிப்பிடத்தக்க புரட்சி. குடிங்க. அடிச்ச அடிய நன்றாக காட்டு, சரியா? அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யவ்மித்தீன். என்னப்பா உனக்கு ஒரு மாற்றம்? உன் தலை என்ன குனியாது என்றா அகங்காரி? என் தலை படைத்தவன் முன்னால் தான் குனியும் தம்புரானே. தம்புரான் எவ்வளவு உயர்ந்தாலும் படைத்தவனுக்கு நிகராக முடியாது தம்புரானே. போர்த்துகீசியர்களின் வருகையுடன் கேரள முஸ்லிம்களின் நூற்றாண்டுகள் நீடித்த துயரங்களுக்கு தொடக்கம் ஏற்பட்டது. முஸ்லிம்களின் கடல் ஆதிக்கம் தகர்ந்தது. சாமுதிரியின் கப்பற்படையை வழிநடத்திய குஞ்சாலி மரைக்காயர்கள் தோல்வியடைந்தனர். பின்தொடர்ந்து வந்த டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் முஸ்லிம் எதிர்ப்பை தொடர்ந்தனர். முஸ்லிம்களின் லௌகீக வீழ்ச்சி அவர்களின் கொள்கை ரீதியான வீழ்ச்சிக்கும் காரணமானது.
புனித குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படைகளிலிருந்து முஸ்லிம் மக்கள் வெகுவாக விலகினர். மதம் மாறி வந்தவர்கள் பழைய மதத்தின் ஆசார அனுஷ்டானங்களையும் தங்களுடன் கொண்டு வந்தனர். மதகுருமார்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டனர். திப்பு சுல்தானின் படையெடுப்பு காலத்தில் மும்பையிலிருந்து பதான் வம்சத்தைச் சேர்ந்த முகம்மது ஷா கொண்டோட்டிக்கு வந்தார். முகம்மது ஷா வலியுல்லாஹ் முரீதுகளுக்கு அதாபில்லா முகம்மது ஷா வலியுல்லாஹ். அவர் ஷியா நம்பிக்கையின் அடிப்படையில் தரிகாவை பரப்பினார். அவரது வாரிசான இஸ்தியாக் ஷா முழுமையான ஷியா கொள்கையை பரப்பினார். முரீதுகளின் சுஜூது முறையை தொடங்கி வைத்ததும் இவர்தான். கொள்கை உறுதி குன்றிய பொன்னானி தங்கள்மார்களும் மம்புரம் தங்கள்மார்களும் இஸ்லாமிய விரோதச் சடங்குகளுக்கு எதிராக குரல் கொடுத்தும் வெற்றி பெறவில்லை. ஷிர்க் மற்றும் மூட நம்பிக்கைகளின் கூடாரமாக கேரள முஸ்லிம் சூழல் மாறத் தொடங்கியது. வந்து விடுவான். அவனை காணலையே. ஒருவேளை எதையாவது தின்று கொண்டிருப்பான். தின்பதற்கு கிடைத்தால் அவன் அப்படித்தானே. அதோ வருகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். திருவிழாவில் நாம் கலந்து கொள்ள முடியாது என்று கேள்விப்படுகிறேன். நமக்கு திருவிழா வேண்டும். யானை, செண்டை மேளம், ஆட்டம், ஊர்வலம் எல்லாம் நமக்கு வேண்டும் மல்லாக்கா. திருவிழா நமக்கு வேண்டாம். அது காஃபிர்களுக்கு உரியது. நமக்கு நேர்ச்சை, செண்டை மேளம், சந்தனக்கூடம், உருஸ் அது போதும். நமது காஞ்சிரப்பள்ளி பரீத் அவுலியா என்ன மோசமானவரா? அவரது கபருக்கு ஏதேனும் பெருமை குறைவு உண்டா? எந்த நேர்ச்சைக்கும் பெருமை குறைவில்லை மல்லாக்கா. நமது நேர்ச்சைக்காக ஒரு யானையாவது கூடுதலாக வேண்டும்.